சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக எரேமியா எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. வாசிங்க. எரேமியா 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இது நிமித்தம் நீ திரும்பினால் வாசிங்க. நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்து நிற்பாய். நீ சீர்பாதலில் நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போயிருப்பாய். நீ அவரிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் கண்களை மூடி இந்த வேலையில சற்று நேரம் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக, ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அந்த காலை வேலையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்க, இயேசுப்பா இந்த வேலையில உங்களுடைய வார்த்தையை கேட்க எல்லாரும் அப்பா அவங்களோட அப்பா சமூகத்தில் இருக்கிறோம்ப்பா. கர்த்தர் இந்த வேலையில நீங்க இறங்குங்கப்பா. நீங்கள் தேவனே எங்கள் வல்லமையின் தேவனே, அதிசயங்கள் செய்கிறவரே, அற்புதங்கள் செய்கிறவரே, அடையாளங்கள் செய்கிறவரே, இந்த காலை வேலையில அப்போ நோக்கி பார்க்கிறோம்ப்பா. கர்த்தாவே அப்பா இயேசுப்பா இந்த வேலையில நீங்க இறங்குங்கப்பா. எங்கள் நடுக்கப்பா, எங்கள் மத்தியிலப்பா கர்த்தர் நீர் வல்லமையான காரியங்கள் செய்யப்பா. எங்களோடு இடைப்படப்பா, எங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்யப்பா. சிறந்த வேலையில் முழுவதுமாக ஒப்படைக்கிறோம்ப்பா. கர்த்தாவே அப்பா சிறந்த வேலையிலோ நீர் எங்களோடு பேசுங்கப்பா. உங்களுடைய வார்த்தை அப்பா வல்லமை உள்ளதப்பா. உங்களுடைய வார்த்தை அப்பா வனாந்திரங்களை அதிர பண்ணுமப்பா. உங்களுடைய வார்த்தை அப்பா அக்னி ஜுவாலைகளை பிடக்குமப்பா. உங்களுடைய வார்த்தையில ஜீவன் உண்டப்பா. அந்த ஜீவன் உள்ள வார்த்தை அப்பா இந்த காலை வேலையிலப்பா எங்களுடைய இந்த இடத்துல அப்பா கிரியை செய்யும்படி ஆகிக்கிறோம் அப்பா. உயிர் இல்லாத எல்லாரையும் அப்பா உயிரடை செய்யும்படி அப்பா தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை அப்பா இந்த வேலையில அப்பா எங்கள் நடுவில் அப்பா பிரசனமாக முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் இறங்குங்கப்பா. எங்க எல்லாரையும் மாற்றுங்கப்பா. எங்களோடு கூட பேசுங்கப்பா. எங்களோடு கூட ஈடுபடுங்கப்பா. வல்லமையான காரியங்கள் செய்யுங்கப்பா. அதிசயமான காரியங்கள் செய்யுங்கப்பா. முழுவதுமாக உங்களுடைய கரத்துல ஒப்படைக்கணும்ப்பா. இந்த வேலையில கூட அப்பா நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. அடியனை மனிதப்பா பேசுகிற அதே ஆவியானவர் அப்பா எங்களோட ஒவ்வொருவரோடு கூட பேசுவாராங்க. உங்களுடைய கரத்துல தருவார். நீ தொடர்ந்து நீ ஜனலப்பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கலாம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்திருப்பாய். வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க திரும்பி அவரிடத்துல வந்தா, நீங்க திரும்பி அவருடைய சமூகத்துல வந்தா அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த காலை வேளையில சொல்கிறார், அவர் உங்களை சீர்படுத்த விரும்புகிறார். He wants to restore you. அவர் உங்களை மறுபடியும் ஒரு ரெஸ்டோரேஷன் பேஸுக்கு உங்களை கூட்டிக் கொண்டு வர விரும்புகிறார். நம்ம நிறைய நேரத்துல அநேக காலங்கள்ல நம்ம யோசிப்போம், நான் ஆண்டவருக்காக தானே இருக்கிறேன், ஆண்டவரோடு கூட இருக்கிறேனே, ஆண்டவருடைய சித்தத்தின்படி தானே செய்கிறேன், நிறைய காரியங்கள் ஏன் என்னுடைய வாழ்க்கையில வருதுன்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய நேரத்துல நம்ம ஆண்டவர் விட்டு விலகுறோம். நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்டவரோடு கூட நிறைய இடத்துல இருந்தாங்க, ஆண்டவர் கூட ஐக்கியமா இருந்தாங்க. இந்த எரேமியா 15ஆம் அதிகாரத்துடைய தொடக்கத்துல இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுங்க, மோசே இவங்களில் யாக்கோபெல்லாம் இருந்ததோட அவர்களே இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இஸ்ரவேல வேணும், இஸ்ரவேல எதுவும் பண்ணாதீங்கன்னு சொன்னா கூட ஆண்டவர் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவருடைய கோபம் அவர்களின் மூர்க்கமா இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே
ஆண்டவரை விட்டு விலகி போனாங்க. ஆண்டவரை மட்டும் விட்டுட்டு இது எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே இருந்துச்சு, ஆண்டவரை தவிர. ஆண்டவர் மட்டும் இல்ல, இது எல்லாமே அவர்களிடத்துல இருந்தது. அப்படியே மாறினதுனால அவர்களோட வாழ்க்கை என்னவா மாற ஆரம்பிச்சதுன்னா, நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஒவ்வொரு இடமா விட்டு விட்டு ஆண்டவரை விட்டு விலகி விலகி ஆண்டவர் ஃபுல்லா அந்நிய தேசத்துல கொடுத்து எல்லாரும் சிதறடிக்கப்படுகிறார்கள். எல்லாரும் ஒவ்வொரு வேற வேற இடத்துக்கு போயாச்சு. இப்ப ஒண்ணுமே இல்லாம இஸ்ரவேல் ஒண்ணு இல்லாதபடிக்கு இருக்கிறது. இந்த இடத்துல ஆண்டவர் அவர் எரேமியாவை பார்த்து சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். Hallelujah. He again wants to restore you. He again wants to restore you first. அதாவது நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது அவர் ஒரு ரெஸ்டோரேஷன் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை ஒருபோதும் அந்த இடத்துல நம்ம விட்டு விலகுகிறதே கிடையாது. அவர் he is ready to restore you. அவர் எப்பொழுதுமே ரெடியா இருக்கிறார். நீங்க ஏசாயா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க யாராவது. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். சாரி 1ஆம் அதிகாரம் 18-19 இந்த வசனம் 18. 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அடுத்து 19வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் மனம் பொருந்தி தேசத்தின் நன்மையை புசிங்கள். ஆண்டவர் இங்கேயே சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால் நீங்க என்னத்தை புசிப்பீங்க? தேசத்துடைய நன்மை புசிப்பீங்க. ஹல்லேலூயா. அதே போல 18வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய பாவங்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அது என்னவா மாறுமா? உறைந்த மலையை போல் வெண்மை ஆகும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு ரிஸ்டோரேஷன் ஃபேஸுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நம்ம நிறைய நேரத்துல என்ன யோசிப்போம்னா, ஒரு பாவத்தை பண்ணின உடனே நான் இந்த பாவத்தை பண்ணிட்டேன், இப்ப நான் எப்படி ஆண்டவருடைய சமூகத்துல போறது? ஜெபிக்கிறது நினைச்சா கூட நம்மளே சொல்லுவோம், நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், எப்படி நான் ஜெபிக்கிறது? இப்ப நான் ஜெபிச்சாலும் ஆண்டவர் கேட்பாரா? இப்ப நான் ஜெபிச்சாலும் ஆண்டவர் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பாரா? இப்ப நான் ஆண்டவர்கிட்ட விலகி போயிட்டேனே, இந்த வேலையில நான் திருப்பி ஒரு இடத்துல ஆண்டவருடைய சமூகத்துல வந்தா கூட ஆண்டவர் ஒருவேளை என்னை விட்டு விலகி போயிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அநேக நேரத்துல ஆண்டவர்கிட்ட விலகியே இருக்கிறோம். ஆண்டவர் இடத்துல சேருகிறதே கிடையாது. ஆனா நீங்க ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார்னா, அவர் நீ மறுபடியும் ஒரு தடவையாவது திரும்பி செவி கொடுத்து, நீ மனம் திரும்பி செவி கொடுத்து என்னிடமா வந்தேன்னா இஸ் ரெடி டு சேஞ்ச் யூ. ஹல்லேலூயா. அவர் உங்களை சீர்படுத்த ரெடியா இருக்கிறார். அவர் இந்த காலையில சொல்லுகிறார், அவர் உங்களை சீர்படுத்த விரும்புகிறார். நீங்க எரேமியா 15-19 விட்டுறாதீங்க, அதை நம்ம அப்பப்போ போவோம். எரேமியா 15-19 அப்படியே வச்சுக்கோங்க. கூட நான் ஒரு 2-3 காரியங்கள் நான் வேதத்தில் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். சொல்லி நம்ம ஜெபித்து இன்னைக்கு நம்ம முடித்துக் கொள்ளலாம். முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் மனம் திரும்புறதுக்கு ரெடியா இருக்கிறார். வாட் எவர் தி சிச்சுவேஷன் மே பி, எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, நீங்க எப்பேற்பட்ட பாவத்தை நீங்க பண்ணியிருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை சுத்திகரிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரே ஒண்ணுதான் வேணும், நீங்க செவி கொடுத்து அவரிடமா சாங்க. நீங்க செவி கொடுத்து அவருடைய சமூகத்துல வாங்க. நீங்க செவி கொடுத்து அவருடைய சன்னிதானத்துல வாங்க. அவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய வாழ்க்கையில வல்லமையான காரியங்களை செய்ய விரும்புகிறார். இந்த வேலையில கூட ஆண்டவரை பார்த்து நாம் ஒருவேளை மிகப்பெரிய பாவத்தை செஞ்சுட்டா கூட, ஒருவேளை ரொம்ப கசப்பான காரியங்கள் ஏசப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டு கூட ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, நீ மனம் திரும்பி செவி கொடு, நீ மனம் திரும்பி என்னிடமா வா, நான் உன்னை சீர்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் சொல்கிறார். நம்ம ஒரு காரியம் எடுத்துருப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது பேதுரு அங்க ஒரு காரியத்தை பண்ணுகிறார். நீங்க அதற்கு முன்பதாக 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அநேக சீஷர்களை போய் பார்க்கிறார். சீஷர்களும் இயேசுவை தரிசிக்கிறார்கள். இதெல்லாம் பண்ணதற்கு அப்புறமாக 21ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல வரும்போது சீமோன் பேதுரு அவர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுகிறாருன்னா, எல்லா பக்கத்துல இருக்கிற கொஞ்சம் சீஷர்களையும் பார்த்து சொல்லுகிறார், நம்ம எல்லாரும் மீன் பிடிக்க போகலாம் வாங்க. ஆண்டவர் பேதுரு அழைக்கும் போது என்ன சொல்லி அழைத்தார்?
மீன் பிடித்திருக்கிற அவரை மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்றுவேன்னு சொல்லிதான் பேதுருவை அழைத்தது. அப்ப அவர் என்ன பண்ணக்கூடாது? திருப்பி மீன் பிடிக்க போகக்கூடாது. Your calling was to find people for God. ஆண்டவருடைய காரியத்திற்காக, இயேசுவுக்காக எல்லாவற்றையும், அதாவது மீன் பிடிக்கிறதெல்லாம் மாற்றி மனுஷரை கர்த்தருக்கென்று பிடிக்கிறதற்காக, இருதயங்களை ஸ்திரப்படுத்துவதற்காக, காயம் கட்டுவதற்காக, குணப்படுத்துவதற்காக பேதுரு அழைக்கப்பட்டார். நம்ம திருப்பி எல்லா சுவிசேஷத்துல வாசிக்கும் போது பேதுரு எல்லா இடத்துலயுமே இயேசு எந்தெந்த இடத்துக்கெல்லாம் தனியா போகும்போது கூட அவர் 3 பேரை கூட்டிட்டு போனாலும் அந்த ஒரு இடத்துல சீமோன் பேதுரு இருப்பார். பேதுரு எவ்வளவு க்ளோஸா இருந்தார் ஆண்டவருக்கு, ஆண்டவரோட கூட இருந்து எல்லா இடத்துலயும் இருந்தார். நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும், இயேசு மரித்தார். சிலுவையிலே ஆண்டவர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையிலே மரித்தார். மரித்த பின்பு அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆனா எழுந்ததற்கு அப்புறமாக சீஷர்கள் என்ன பண்ணாங்க? யாருமே என்ன பண்ணல, முழுமையாக அதை விசுவாசிக்கல. இயேசு மரித்தோடு இருந்து எழுந்தார் என்று அவர்களால் விசுவாசிக்க கூடாமல் அவர்கள் அப்படியே இருந்து விட்டார்கள். எல்லாருமே எம்மாவுக்கு, யாருமே கலிலியாவுக்கு போகல. அப்படி இருக்கிற வேளையில ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கா தரிசனம் கொடுத்து கொண்டு வந்தார். அப்ப 20ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது நீங்க பாப்பீங்க, எல்லா சீஷர்களுக்கும் ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். நீங்க 20ஆம் அதிகாரம் கிளியர் வாசிச்சீங்கன்னா ஆண்டவரோடு இருந்த எல்லா சீஷர்களும், எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க? 12 பேர் இருந்தார்கள். அதுல ஒண்ணு யூதாஸ்காரியோத், அவர் மரித்து போயிடலாம். சிலுவையில் அறைந்ததுனால, அவர் குற்றம் சுமந்ததுனால அவர் கூப்பிட்டார். சோ 11 பேர். இந்த 11 பேருக்குமே ஆண்டவர் 20ஆம் அதிகாரத்துல இருந்து வாசிச்சீங்கன்னா அந்த இடத்துல அவர் தரிசனம் கொடுத்தாச்சு. அப்ப தரிசனம் ஆயாச்சுன்னா என்ன அர்த்தம்? பார்த்தாச்சு. ஆண்டவரே இயேசுவை முகமுகமா பார்த்தாச்சு. அவர் மரித்து எழுந்தார் என்று அவர்கள் அறிந்து அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்துல 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிங்க. யோவான் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம். சீமோன் பேதுருவும் என்ன சொன்னாரு? இப்ப பேதுரு மீன் பிடிக்க போகிறேன். அப்ப ஆண்டவர் அழைப்பு என்ன? நீ மீன் பிடிக்க வேண்டாம், மனுஷனை பிடிக்கணும், உன்னை பெரிய ஆளாக மாற்றணும், நீ கேபாவா அறுப்பன்னு சொல்லி ஆசீர்வதித்த தேவன் இப்ப பேதுரு என்ன பண்ணுகிறார்? மீன் பிடிக்க போகிற பழைய வாழ்க்கைக்கு அவர் திரும்பலாம். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் என் கான்செப்ட் என்னன்னா, இயேசு இனி இருக்க போறது இல்லை, இயேசு என்னை விட்டு போய்விட்டார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்ததுனால அவர் என்ன பண்ணாருன்னா திருப்பி பழைய வாழ்க்கையை தேடி போகிறார். நம்ம கூட நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்ணுகிறோம்னா, ஆண்டவரை தேடி ஆண்டவருக்குள்ளாடி இருந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அப்படியே கொஞ்ச நாள் இருந்துட்டு நல்லா இருக்கும்போது சில சூழ்நிலைகள் வரும். சில சூழ்நிலைகள்னால ஆண்டவர் நம்மளை கைவிட்டது போல இருந்த உடனே எதுக்கு ஜெபிச்சு என்ன யோசனை, எதுக்காக நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கணும், எதுக்காக ஆலயத்திற்கு வரணும்னு சொல்லி நிறைய நேரத்துல நம்ம அப்படியே விலகி போகிறோம். ஆண்டவர் அங்கதான் இருக்கிறார், ஆண்டவருடைய அழைப்பு மாறல, அவருடைய வார்த்தை மாறல, நாம் என்ன பண்ணுறோம்? அநேக நேரத்துல விலகி போகிறோம். விலகி ஆண்டவரை விட்டு விலகி போய் கடைசியில் இப்ப நம்ம நிற்கிற இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் எதற்காக அழைத்தார்? மனுஷனை பிடிக்கிறதுக்காக. சபையில ஒரு தூணாக மாற்ற, இந்த கல்லின் மேல சபையை கட்டுறேன்னு தான் ஆண்டவர் சொன்னார். பேதுருக்கு மேலதான் சபையை கட்டுவார். அது பேருக்கு அவ்வளவு பெரிய ஒரு அதிகாரத்தை எல்லாம் கொடுத்தார். அந்த அதிகாரம் உள்ள பேதுரு இன்னைக்கு என்ன பண்ணுகிறார்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம அவர் பழைய வாழ்க்கைக்கு ரிட்டர்ன் அடிக்கிறார். நம்ம நிறைய நேரம் யோசிப்போம். நம்ம வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலைகள் எல்லாம் வரும்போது ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டு வேற ஒரு வாழ்க்கை, நம்ம இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தோமே அதுவே நல்லா தானே இருந்துச்சு, இன்னைக்கு எனக்கு இதுக்கு மேல என்ன ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல என்ன பண்ணுகிறோம்னா பழைய வாழ்க்கைக்கு நேராக திரும்புகிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் பாத்தீங்கன்னா எகிப்து தேசத்துல இருந்து வருகிற வழியில ஒவ்வொரு இடத்துலயும் ஏதோ ஒண்ணு இறைச்சி கிடைக்கல, நாங்க எகிப்துல இருந்தா எவ்வளவோ அருமையா இருந்திருக்கோம், இறைச்சி எங்களுக்கு தேவைப்படுற நேரம்லாம் நாங்க சாப்பிட்டுருக்கோம். அதுக்கு அடுத்தது தண்ணி இல்ல, நீங்க இந்த வனாந்திரத்துல சாகிறதுக்காக எங்களை கூட்டிட்டு இருந்தீங்க, நாங்க எகிப்துல இருந்தா அங்க இருந்த குளுமையானதுல சாப்பிட்டிருப்போமே, நாங்க அங்க இருந்த நிம்மதியா இருந்திருப்போமே. ஆண்டவர் உங்களை எகிப்துல இருந்து அழைத்து கொண்டு வந்த நோக்கம் என்ன? அவரை ஆராதிப்பதற்காக, உங்களை விசேஷித்த ஒரு ஜனமாக மாற்ற பண்ண, உங்களை வித்தியாசமாக மாற பண்ண, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக கூட்டிக் கொண்டு வருகிறார். ஆனா வருகிற பாதையில ஒவ்வொரு தடவையும் நான் இங்க இருக்க வேண்டியவல்ல, நான் இந்த வாழ்க்கைக்குதான் இருக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்திற்கு என்று விசேஷமாக உங்களை பிடித்தெடுத்து கூட்டிட்டு வருகிற வழியில நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுகிறோம்னா, என்னுடைய பழைய வாழ்க்கை நல்லா தானே இருந்துச்சு,
நான் அப்படிதானே இருந்தேன், அப்படி இருக்கும்போது எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லையே, கஷ்டம் இருந்துச்சு உண்மைதான், ஆனா அந்த கஷ்டத்துலயும் ஏதோ அப்படியே வாழ்க்கை ஓடிச்சுல, அந்த வாழ்க்கைக்கே போயிடுறேனே, இந்த வாழ்க்கையில இதுக்கப்புறமா ஃபியூச்சர் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஆனா ஆண்டவரை தேடி நம்ம வரும்போது இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எதற்காக அழைத்தார்? எத்தனை பேரால கரெக்டா சொல்ல முடியும்? ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக தான் அழைத்திருக்கிறார், நான் இதற்காக தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் தெரியாது. ஏன்? ஆண்டவரோட ஒரு கம்யூனிகேஷன் இல்லை. இன்னைக்கு ஆண்டவரோட நம்ம அவ்வளவு டீப்பா இல்லாததுனால இந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, பழைய வாழ்க்கை நல்லா தானே இருந்துச்சு, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை இதுக்கப்புறமே ஃபியூச்சர் என்ன? பேதுரு யோசிக்கும் போது அவர் என்ன யோசிச்சிருப்பார்? அவர் பார்க்கிறார், இயேசு இல்லை. நீ இயேசு இல்லாம நான் இனி இந்த உலகத்துல என்ன பண்றது, நீ எப்படி இந்த ஊழியத்தை எல்லாம் நடத்துறது, எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல. பெட்டர் ஐடியா என்ன? நமக்கு நல்லா தெரிஞ்சது என்ன? மீன் பிடிக்க எனக்கு தெரியும், எந்த சீசன்ல எந்த இடத்துல போய் விளைய போட்டா மீன் வரும்னு பேதுருக்கு நல்லா தெரியும், எப்படி போடணும்னு தெரியும், எந்த டைம்ல போடணும்னு தெரியும், எந்த விலைக்கு விற்கணும்னு தெரியும். கடல்ல இருக்கிற அத்தனை மீன்ல இந்த மீன் என்ன மீன், இந்த மீன் என்ன மீன் சொல்றதுக்கு யாருக்கு தெரியும்? பேதுருக்கு நல்லா தெரியும். அப்ப அவர் யோசிச்சார், இதுக்கப்புறமா ஊழியத்துல நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாத ஊழியத்தை பண்றதை பார்க்கலாம், எனக்கு நல்லா தெரிஞ்ச மீன் பிடிக்கிற தொழிலே போய் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹல்லேலூயா. அநேக நேரத்துல நம்ம கூட என்ன பண்றோம்னா, ஆண்டவர் நம்மளை விசேஷமாக அழைத்து நம்மளை ஆசீர்வதித்து நமக்காக பெரிய காரியங்கள் எல்லாம் வைத்திருக்கும் போது சில சூழ்நிலைகள் நிமித்தமாக, இல்ல சிலருடைய வார்த்தைகள் நிமித்தமாக, இல்ல சில காரணங்களுக்காக நம்ம ஆண்டவர் நம்மளை அதாவது அழைத்து போக சொல்றது ஒரு இடம், நம்ம இப்ப போகிறது எங்க பழைய வாழ்க்கைக்கு. யோனாவை போல ஆண்டவர் யோனாவை எங்க போக சொன்னாரு? நினிவேக்கு தான் போக சொன்னாரு. ஆனா போகிறது யோனா போனது எங்க? தர்ஷிச்சுக்கு தான். இன்னைக்கு நம்ம கூட எப்படிதான் போகிறோம்னா, ஆண்டவர் சொன்ன பாத்து ஒண்ணு, ஆண்டவர் நம்மளுக்கு வழிகாட்டுனது ஒண்ணு, நம்மளை ஆசீர்வதித்ததற்கான நோக்கம் ஒன்று, நம்மளை தெரிந்தெடுத்ததுக்கான நோக்கம் ஒண்ணு. ஆனா இன்னைக்கு நம்ம இருக்கிறது எந்த இடத்துல இருக்கிறோம்னா, இந்த இடத்துல நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு, இந்த இடத்துல நல்லா ஃபேன் காத்து இருக்கு, இல்ல இப்ப இங்கதான் எல்லாமே வச்சிருக்கிறாங்க, நான் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நல்லா இருக்கு, இப்படி நின்றுட்டு இருந்த ஐயா நீங்க தெரியவே மாட்டிருக்கீங்களே, நீங்க இல்லவே இல்லையா அந்த இடத்துல. பாக்குறவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? இப்ப யூடியூப்ல இருந்து பாக்குறவங்களுக்கு, கேமரா வழியா பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயா நீங்க போக்கஸ்லயே இல்ல, உள்ள வாங்க, நீங்க வெளியில போறீங்க, ஆனா எனக்கு எப்படி இருக்கு இந்த இடம்? கம்ஃபர்டபுள், நல்லா இருக்கு, மைக் இங்க ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு மைக் ஸ்டாண்ட் இருக்கு, கீபோர்டு வாசிக்கிறதுக்கு மியூசிக் போடணும் மியூசிக் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை, நிம்மதியா இருக்கு, எனக்கு எல்லாம் இருக்கு. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா வாழ்க்கையில எப்படி இருக்கும்? நம்ம அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். ஹல்லேலூயா. வாழ்க்கையில எப்படி இருக்கும்? ஆண்டவர் இல்ல, ஆண்டவர் சொன்னது ஒரு இடத்துல, ஆண்டவர் நிலைநிறுத்தினது ஒரு இடத்துல. இன்னைக்கு நம்ம போகிறது எங்க? பின்னாடி ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கிறோம். பழைய வாழ்க்கைக்கு பேதுவும் அதுதான் பண்ணார். என்ன பண்ணார்? பழைய வாழ்க்கைக்கு போகிறார், மீன் பிடிக்க போகிறேன். சரி மீன் பிடிக்க அவர் தனியாவா போனாரு? வாசிங்க 3வது வசனத்தை வாசிங்க, 3வது வசனம் வாசிங்க, யாராவது வாசிங்க. அவ்வளவுதான். தனியா போறது எல்லாமே என்ன பண்ணாரு? மொத்த பேரையும் அத்தனை பேரையும் கூட்டிட்டு போயிட்டாரு ஃபுல்லா. இப்ப இயேசு இருந்தா என்ன யோசிச்சிருக்க சொல்லுங்க? நீங்க இயேசுவோட இடத்துல இருந்து பேதுரு இந்த மாதிரி பண்ண நீங்க என்ன யோசிச்சீங்க? அட பேதுருவே, உன்னை நான் இதுக்காக அழைச்சேன், இதுக்காக உனக்கு இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்தேன், இதுக்காக என்னோட ஊழியத்தை செய்கிற ஒரு பிரதான அப்போஸ்தலனா மாறணும்னு நான் நினைச்சேன், இப்படி பண்ணிட்டே பேதுருவே. இதுக்கப்புறமா ஒருவேளை நீங்க இயேசுடைய இடத்துல இருந்தா இதுக்கப்புறமா ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்தை பேதுருகிட்ட கொடுப்பீங்க? இல்ல. ஏன்? அவர் பேக் அடிச்சுருவாருப்பா, லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு பின்னாடி போயிட்டாருன்னா என்ன பண்றது? இன்னும் சொல்லிட்டு கொடுக்க மாட்டோம். கரெக்டா? நம்ம அநேக காரியத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்முடைய பிந்தின வாழ்க்கை, நம்மளோட முந்தின வாழ்க்கை, என்னுடைய பாஸ்ட் நல்லா இருக்கு, இந்த இடம் அருமையா இருக்கு, இந்த இடம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு, நான் அந்த இடத்துலதான் இருப்பேன், நான் போனா அந்த இடத்துலதான் போவேன், நான் இங்க இருக்க மாட்டேன், நான் இங்க வரமாட்டேன். அப்படி ஒரு அடம் பிடித்து நம்ம ஒரே இடத்துல இருக்கிறோம், நம்ம பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மளை முன்னோக்கி நம்மளை ஆசீர்வாதத்துக்காக நம்மளை அழைத்து வந்து கொண்டிருக்கிறார். ஆனா நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை எல்லாம் எங்க இருக்குன்னா, நான் முன்னாடி நல்லா தானே இருந்தேன், ஆண்டவர் தேடுறது மாதிரி நல்லா தானே போச்சு. நீங்க நிறைய பாத்தீங்கன்னா, நான் உண்மையை நான் அனுபவிச்சிருக்கேன், சரியா? அதனால நான் சொல்லுவேன்.
முன்னாடி, அதாவது நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல எல்லாம் அவ்வளவு நான் ஜெபிக்காத இருந்தப்ப அப்ப அப்பா நல்லா பேசுவார். உடனே நல்லா ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும், எல்லாம் நடக்கும். அப்ப எனக்கு ரெகுலரா எனக்கு பஸ்ல சீட்டே கிடைக்காது. அப்ப நான் நல்லா ப்ரேயர் பண்ணுவோம். காலையில ஏசப்பா கரெக்டா பஸ் வரணும், கரெக்டா சீட்டு கிடைக்கணும், அதாவது எந்த ஒரு கஷ்டமே இல்லாம போகணும். அன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா பஸ் எப்படி வரணும், நல்லா ரஷ் இருக்கிறது, ஏறவே முடியாது, பஸ் நிக்கவே நிக்காது, அப்படிதான் பஸ் வரும். அதாவது ஸ்கூலுக்கு போகும்போது 8 மணிக்கு கேட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க, 8:1 8:2 அர்ஜென்ட்டா, அதாவது அந்த கேட்டை மூடுறதுக்கு முன்னாடி இந்த சந்து இருக்கும் பாத்தீங்களா, அதுல பூந்து போறது. ஒரு 2 நாள் என்ன ஆச்சுன்னா காலையில லேட்டா நான் லேட் ஆயிடும். முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவேன், சீக்கிரமா கிளம்புவேன், பைபிள் வாசிச்சு பிரேயர் பண்ணி தான் வீட்டுல இருந்தே கிளம்புவேன். அப்ப அப்படி சொல்லியிருந்தா அப்படிதான் பழகினது அப்படிதான். 2 நாள் என்ன ஆச்சுன்னா லேட்டா கிளம்புவேன். லேட்டா இறங்கும்போது எதுவும் யோசிக்க மாட்டோம் பாத்தீங்களா, டக்குன்னு குளிச்சு டக்குன்னு ரெடியா எப்படி எல்லாமோ அர்ஜென்ட்ல எப்படி எல்லாம் ஓடிட்டு பஸ்ல யோசிச்சு பிரேயர் பண்ணிட்டு போகும்போது என்ன கிடைக்காது, பஸ் சரியா கிடைக்காது. இன்னைக்கு பஸ்ஸே கிடைக்காது. பிரேயர் பண்ணாம போற பஸ் காலியா வருது. அது ஒரு பஸ் இல்ல, 4 பஸ். அன்னைக்கு யோசிச்சேன், சரி பிரேயர் பண்ணாம இருந்தா நல்லா இருக்குமோ, தாட் வரதானே செய்யும், வந்துச்சு. அடுத்த நாள் அதே மாதிரி லேட்டா தான் கிளம்புனேன், லேட்டா தான் ஓடி போறேன், லேட்டா போறேன். அன்னைக்கும் அதே மாதிரி ஜெபிக்கலாம், பைபிள் வாசிக்கலாம். பஸ்ல போய் உட்காந்துட்டு சரி ஏசப்பா பஸ் கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு போன்னு சொல்லிட்டு பஸ்ல. அன்னைக்கு சாயங்காலம் என்ன ஆச்சுன்னா இதே போல பொதுவாக அதே மாதிரி ஈவினிங் வரும்போதுதான் பஸ், நம்ம வரும்போது ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு வரேன். பஸ் ஸ்டாப் வரும்போது நான் தனியா தான் இருப்பேன். அப்ப பஸ் ஸ்டாப்ல வச்சு எப்பவுமே ப்ரேயர் பண்றது, பஸ் வரணும் எனக்கு உட்கார்றது கிடைக்கும். ஏன்னா ஆரம்ப கூட நல்லா தெரியும், காலையில பஸ்ல வந்து சீட்டு கிடைக்கிறது ஷுவர், சாயங்காலத்துல பஸ்ல சீட்டு கிடைக்கிறது எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாது. ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷா தான் வரும், பஸ் பாதி நிற்காது. ஸ்கூல் டைம்ல அவங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். இப்ப சாயங்காலத்துல போய் நிக்கிறேன், ஏசப்பா இன்னைக்கு பொதுவா எப்பவுமே ப்ரேயர் பண்ணுவேன், அன்னைக்கு நான் ப்ரேயர் பண்ணேன். காலையில என்ன கிடைச்சது, பஸ் ஃப்ரீயா கிடைச்சு. ப்ரேயர் பண்ணாம நிக்கிறேன். அதாவது 3 மணிக்கு எங்களுக்கு ஸ்கூல் முடியும், 3:15 தான் 3:20 தான் பஸ் ஸ்டாப்புக்கு வருவேன். 3:20 ஆச்சு, 4 மணி ஆச்சு. வர்ற பஸ் எல்லாம் நான் ரஷ் ஆச்சுன்னு ஏற மாட்டேன். சாயங்கால டைம்ல வீட்டுக்கு போகும்போது உட்காந்துட்டு பொறுமையா போகலாம், ஏறல. 4 மணிக்கு அப்புறமா பஸ் வரல, 15 நிமிஷம் பஸ் வரல. இப்பதான் ஆண்டவருடைய முக்கியத்துவமே தோணுது. ஐயோ தப்பு பண்ணிட்டோம், ப்ரேயர் பண்ணல. அப்போ உட்காந்து ப்ரேயர் பண்றேன், ஏசப்பா. அதாவது 4ல இருந்து 4:15 வரைக்கும் ப்ரேயர், அதாவது பஸ்ஸே வரல. பொதுவா ஈவினிங் டைம்ல ஒரு 10 நிமிஷம் பஸ் வரலன்னா அடுத்து வர பஸ் அவ்வளோ ரஷ்ஷா இருக்கும். ஏசப்பா அடுத்து வர பஸ் ஃப்ரீயா வரணும், ஏறி உட்காரணும். இதான் ப்ரேயர், ஃபுல்லா ப்ரேயர் தான். உண்மையா ஆண்டவர் நான் இந்த இடத்துல இருந்து சொல்லுகிறேன், பஸ் ஃப்ரீயா வந்துச்சு. கொஞ்ச நேரத்துல பஸ் வந்துச்சு, பஸ் ஃப்ரீ. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லாரும் கேட்டப்ப என்ன சொன்னாங்க, வேற ஒரு பஸ் பிரேக் டவுன் ஆச்சு, ஸ்பேர் பஸ் விட்டது, ஸ்பேர் பஸ் ஃப்ரீயா வந்துச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, ஆண்டவர்ல சாத்து அதே போல சூழ்நிலையை ஏற்படுத்தும். நீங்க ஒரு நாள் பைபிள் வாசிக்கல, ஒரு நாள் நீங்க ஜெபிக்கலன்னா உங்களுக்கு காரியங்கள் எல்லாம் நல்லா அமைகிற மாதிரி இருக்கும். நீங்க ஜெபிச்சுட்டு போற அன்னைக்கு இருக்கிறத விட ஸ்மூத்தா போற மாதிரி இருக்கும். அப்போ உடனே அவ்வளவுதான், என்னோட வாழ்க்கை அப்படி நார்மல் ஆயிடும்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் விட்டுட்டு பாருங்க, அதுக்கப்புறம் உங்களால ஜெபிக்க முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது. பைபிளை தூக்கணும்னு நினைச்சா கூட தூக்கம் வரும். ப்ரேயர் பண்ணணும்னு உட்கார்ந்தா வேற ஏதோ நினைப்புல போவோம், ப்ரேயரே வராது, வாயில சோத்திரமே வராது. ஈஸியா நம்மள ஸ்லிப்பா பண்ணி வச்சுக்கோம். அதுக்கப்புறமா உங்க வாழ்க்கை அது ரொம்ப நாள் தாண்டிதான் யோசிப்போம், ஏன்டா பஸ் வரவே இல்லை. அப்பதான் நான் வரும், ஐயோ ஏசப்பா ஜெபிக்கல, ப்ரேயர் பண்ணல, பைபிள் வாசிக்கல. அப்பதான் ஞாபகம், அப்பதான் ஆண்டவரை பத்தின ஞாபகம். தேவ பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், நீங்க ஆண்டவருடைய காரியத்துல ஆண்டவருக்கு முன்னாடி செல்லுகிறவர்களா இருங்க, பின்னோக்கி பார்க்கிறவர்களா இருக்காங்க. நம்ம தேவனாகிய கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டு வருகிற பாதை எப்பவுமே ஆசீர்வாதத்துக்கான பாதையா தான் இருக்கும். நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை நான் சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, அவர்கள் எதற்காக ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார் எகிப்துல இருந்து. எகிப்துல எப்படி இருந்தாங்க, அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அவங்க சிங்கிள் இருக்கிற வேலை ஃபுல்லா அடிமைத்தன வேலை. இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஆண் பிள்ளைகள் பிறக்கக்கூடாது ரூல். இவ்வளவு கொடுமையான காலத்துல இருந்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு வருகிறார். அதற்காக தான் எகிப்திலிருந்து கூட்டி கொண்டு வந்ததே. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஆண்டவரை நோக்கி பார்த்தது எகிப்துல இருந்தா நல்லா இருக்கும். எகிப்துல எவ்வளோ அழகா அருமையா இருந்துச்சு. ஐயா வழியில வரும்போது எப்படிதான் இருக்கும், போற வழி
கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். வழியில போகும்போது ஒரு வேளை பஸ் பிரேக் டவுன் ஆகலாம், நிக்கலாம், பஸ் வராம போகலாம், சீட்டு கிடைக்காம போகலாம். ஆனா போற இடம் எப்படிப்பட்டது? அருமையான தேசம். அல்லேலூயா. உங்களுக்கு இருந்த அடிமைக்கான நுகத்திலிருந்து முறியடித்து விட்டு உங்களை கூட்டிட்டு வர்ற தேசம். நம்ம நிறைய நேரத்துல அதை பார்க்கறது இல்லை. நிறைய நேரத்துல தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவராகிய கர்த்தருடைய கரத்துல இருந்துட்டு சூழ்நிலைகள் காரணமாக நம்ம என்ன பண்ணுகிறோம்னா, ஆண்டவர்கிட்ட விலகி போகிறோம், பேக்ல போறோம், நம்மளுடைய பாஸ்டுக்கு போறோம், நம்ம முந்தின வாழ்க்கைக்கு போயிட்டு அருமையா இருக்கு, ஐ எம் பெஸ்ட், இந்த இடத்துலதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க அந்த இடத்துல மாறணும். அல்லேலூயா. தேவன் அந்த இடத்துல இருந்து உங்களை விடுதலை பண்ண விரும்புகிறார். நீங்க அந்த பின்னாடி இருக்கிற உங்களுடைய பழைய வாழ்க்கை, உங்களோட பழைய இடத்துல இந்த இடத்துல ஓகே, இந்த வாழ்க்கை எப்படியாவது ஓட்டிட்டு போயிடலாம், நீங்க அதற்காக பிறக்கப்படவில்லை, அதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. உங்களை தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கான நோக்கம் வேற, அவர் உங்களை அழைத்ததற்கான நோக்கம் வேற. உங்களோடு கூட இருந்து இருக்கிற உங்க தேவனாகிய கர்த்தர் பெரியவர், அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் வேற. மோசையை எடுத்து பாருங்க. மோசை அப்படியே ஒரு சின்ன குழந்தையா இருந்துட்டு பாருங்க அரண்மனையை வளரணுங்கிறதா ஆண்டவருடைய திட்டமா? இல்ல. அவருடைய திட்டம் என்ன? மோசை இஸ்ரவேல் அனைத்திற்கும் ஒரு தலைவனாக மாறணும், அவர்களை ஈர்த்திலிருந்து வெளிக்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனாக இருக்கணுங்கிறது ஆண்டவருடைய திட்டம். ஆனா அவர் என்ன, அவருடைய வாழ்க்கையில ஒரு பின்னடைவு வந்துச்சு. ஆனா ஆண்டவர் விடல. ஹல்லேலூயா. ஆண்டவர் மறுபடியும் அழைத்தார், அவர் மறுபடியும் போனார். இன்னைக்கு அதே ஆண்டவர் உங்களுடைய கருத்துல வந்திருக்கிறார், உங்களுடைய இடத்துல வந்திருக்கிறார். நீங்க உங்களை பார்த்து சொல்லுங்க, ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவருடைய நிலைக்கு போயிருந்தார், மறுபடியும் ரிட்டர்ன், திரும்பி வா, யூ ரிட்டர்ன் டு காட், நீங்க திரும்புங்க, அவர் உங்களை சீர்படுத்துவார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம யோவான் 21ஆம் அதிகாரத்துக்கு இவங்க எல்லாம் மீன் பிடிக்க போறாங்க. மீன் பிடிக்க போய் என்ன பண்ண வச்சு முழுவதும் மீன் பிடிக்கிறாங்க. என்ன கிடைக்கல? மீன் ஒண்ணுமே கிடைக்கல. மீன் ஒண்ணுமே கிடைக்கல. நீங்க கொஞ்சம் கீழே வாசிங்க. இயேசு வந்து நிற்பார், இயேசு வந்து நின்று அவர்களை பார்த்து கேட்பார், பிள்ளைகளே வாசிங்க. புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு ஆண்டவரே வந்து கேட்கிறாரு. அப்ப அவர்கள் என்ன சொல்லுகிறாங்க? ஒன்றும் இல்லை. எதையுமே என்ன பண்ணல, பிடிக்கவே இல்லை. ஐயா, பழைய வாழ்க்கை போனது ஓகே, நல்லாதான் இருக்கும், ஆனா என்ன கிடைக்காது? ஆசீர்வாதம் இல்ல. முன்னாடி பேதுரு முதல்ல ஆண்டவரோட சந்திக்கும் போது கூட என்ன பண்ண, எப்படிதான் இருந்தாரு? மீன் பிடிக்கல, மீன் இல்ல. அதே போலதான், அதே பழைய வாழ்க்கை, ஆசீர்வாதமே இல்லாத ஒரு வாழ்க்கை, எதுவுமே கிடைக்காத ஒரு வாழ்க்கையில அதே வாழ்க்கையிலே இயேசு பேதுரு அழைக்கும் போது அப்படித்தானே இருந்தாரு. அவர் சொல்லும் போது என்ன, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், மீன் ஒன்றும் ஆக்கப்படல. அதுக்கப்புறம் இயேசு அற்புதம் செய்தார். இந்த இடத்துல போய் மீன் பிடிங்கன்னு சொன்னாங்க, அந்த இடத்துல மீன் பிடிச்சாங்க, வலை கிளியாதபடிக்கு மீன் பிடித்து வந்தார்கள். அல்லேலூயா. அதை நம்ம எல்லாருமே எப்போ வார்த்தை செஞ்சு. ஆண்டவராகிய கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவர் தான். ஆனா நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்துல இருக்கோம். அல்லேலூயா. நம்ம ஏன்னா பழைய வாழ்க்கைக்கு நம்ம போகும்போது எப்படிதான் இருக்குது அந்த பழைய வாழ்க்கை? ப்ரொடக்டிவிட்டியே இல்லை. இன்னும் இந்த வாழ்க்கை ஏதோ வாழ்றோம், ஏதோ போகிறோம். நிறைய இடத்துல நிறைய பேர் சொல்லுவாங்களே, காலையில எழும்புறேன், வேலைக்கு போறேன், வர்றேன், சாப்பிடுறேன், தூங்குறேன், திருப்பி எழும்புறேன், வேலைக்கு போறேன், இதுதான் வாழ்க்கையோட ரொட்டீன். சண்டே ஒரு நாள் மட்டும் எந்திரிச்சு சர்ச்சுக்கு வரேன், அவ்வளவுதான் வித்தியாசம். வாழ்க்கையில வேற ஒண்ணுமே இல்லை. ரீசன் என்னன்னா, we are not in the right track. நம்ம கரெக்டான இடத்துல இல்லை. நம்ம கரெக்டான இடத்துல இருந்தா ஆண்டவர் நம்மளை வித்தியாசமாக வைப்பார். அல்லேலூயா. அதற்கடுத்து கீழே வாசிக்கும் போது ஆண்டவர் அவர்களை வேற இடத்துல வலையை போட சொல்ல, வேகமா நான் போறேன், இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஆண்டவர் அவர்களை வேற இடத்துல வலையை போட சொல்லுகிறார். அவர்கள் மீன்களை பிடிக்கிறார்கள். அல்லேலூயா. மீன்களை பிடித்து கரை கொண்டு வராங்க. நீங்க கீழே வாசிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே வாசிங்க, 15 வரைக்கும் வாசிக்கும் போது ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை நேசிக்கிறியா? நான் கேட்கிறார். நீங்க 15வது வசனத்தை வாசிங்க. 15 யோவான் 21 15வது வசனம். என்னிடத்தில் அன்பு வைக்கிறாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் அவரை பார்த்து கேட்கிறார். இந்த காலையில் உங்களை பார்த்து கேட்கிறார், என்னிடத்தில் அன்பு வைக்கிறாயா, அன்பா இருக்கிறியான்னு கேட்கிறார், இந்த நேசிக்கிறியான்னு கேட்கிறார். இந்த காலையில் நம்ம நிறைய நேரத்துல நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவர் இதெல்லாம் பண்ணுகிறாருன்னு தெரிஞ்சோம், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாருன்னு தெரிஞ்சோம், பழைய வாழ்க்கைக்கு நேராக போய் கொண்டிருக்கோம். காலையில் ஆண்டவர் நம்மளே பார்த்து கேட்கிறார், எல்லாரையும் பார்க்கணும்,
வேற எதுவும் இல்லை. நீ இடத்துல அன்பு கூறுகிறாயா? நீ காலை வேளையில ஆண்டவர் இடத்துல திரும்பணும். பேர் அந்த இடத்துல என்ன பண்ணுகிறார்? அவர் முற்றிலுமாக அர்ப்பணித்து மறுபடியும் திரும்புகிறார். இதற்கு அடுத்து உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர்களை வாசிக்கும் போது அவர் தான் ஃபர்ஸ்ட் 3000 பேரை ரட்சிக்கத்தக்க ஒரு பிரசவம் நடந்தது எழுதலாம். ஹல்லேலூயா. அதற்கு அடுத்து நீங்க வாசிக்கிற ஒவ்வொரு இடத்துல 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அவர் உடவனை எழுப்பி விடுகிறார். அவர் அற்புதங்களை செய்கிறவராய் சுற்றிட்டு இருக்கிறார். அப்ப ஆண்டவர் பேதுருவை அழைத்தது, ஆண்டவர் பேதுருவை கொண்டு வந்ததற்கான நோக்கம் என்ன? ஒரு மிகப்பெரிய ஒரு பிரதான அப்போஸ்தலனாக மாற பண்ண, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு கனத்தை வைக்க. ஆனா அவருடைய வாழ்க்கையில ஒரு சில பின்னடைவுனால, ஒரு சில சூழ்நிலைகள்னால ஒரு பாஸ்ட் வாழ்க்கைக்கு போனார். ஏன்னா அவர் அர்ப்பணித்த போதோ, திரும்பி வந்த போதோ ஆண்டவர் அதை சீர்படுத்தி அவர் பெரிய ஆளாக மாற்றார். ஹல்லேலூயா. அதே போல இந்த காலை வேளையில உங்களுடைய சமூகத்திலே, உங்களுடைய இடத்தையும் வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீ மனம் திரும்புவாயானால், நீ திரும்புவாயானால், திரும்பி அவரிடத்துல வருவாயானால் ஆண்டவர் உங்களை சீர்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உங்களை சீர்படுத்த விரும்புகிறார். நீங்க யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். சரி, அதுக்கு முன்னாடி அது வாசிங்க. அதுக்கு முன்னாடி எரேமியா 15:19 நம்ம முதல் வசனம். எரேமியா 15:19 வசனத்தை வாசிங்க. முதல் பாயிண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கு. இது நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்தேன். அடுத்தது, என் முகத்துக்கு முன்பதாக என்ன எப்படி இருப்போமா? நிலைத்திருப்பாய். இப்ப யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம். நீங்கள் வஸ்திரங்களை அல்ல, இருதயங்களை கிழித்து அவர் இப்ப யோவேல் தீர்க்கதரிசி சொல்லும் போது அவர் என்ன சொல்லுகிறாரா? நம்ம எப்படி திரும்பணுமா? சும்மா வஸ்திரத்தை வெளியில, நான் நிறைய நேரம் வெளியில வேஷம் போடும் தெரியுமா, எல்லாம் பின்னாடி போயிட்டு நான் பாஸ்ட் விட்டு வந்துட்டேன், ஆண்டவர் உங்களோட வந்துட்டேன் அப்படி நிற்போம். ஆனா மனசு ஃபுல்லா இப்படிதான் இருக்கும். முன்னாடி ஆண்டவர்கிட்ட இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்தார், ஆண்டவர் தேடி வந்து என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரத்துல என்ன பண்ணுவோம், சும்மா ஒரு வெளி வேஷத்துல இருக்கிற ஒரு வஸ்திரத்தை மட்டும். நிறைய இந்த இதுல எல்லாம் பாப்பீங்களா, நிறைய நாடகங்கள் எல்லாம் நடிக்கும் போது டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக உள்ளே ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, கருப்புல ட்ரெஸ் மட்டும் கலந்து போட்டு நான் ஒரு ரொம்ப பரிசுத்தவான், நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறது போல நிறைய நேரத்துல என்ன பண்ணுகிறாங்கன்னா வெளியில இருக்கிற வஸ்திரங்களை மட்டும் கிழித்து போட்டு வருகிறாங்க. ஆண்டவர் அவங்க வஸ்திரங்களை இல்லை, உங்களுடைய இருதயங்களை தாழ்த்தணும். நீங்க திரும்பி வருகிறது எப்படிப்பட்டதா திரும்பி வரணும்? இருதயத்திலிருந்து திரும்பி வரணும். இருதயத்திலிருந்து வரணும். இருதயம் நிறைய சூழ்நிலைகள் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஃபுல் மனப்பூர்வமான ஒரு சேஞ்ச் வருகிறது கிடையாது. சும்மா வெளியில மட்டும் நம்ம சொல்லிக்கிறோம், ஆண்டவரை தான் நான் தேடுவேன், ஆண்டவருடைய சமூகத்துல தான் இருப்பேன், பைபிள் வாசிப்பேன், பிரேயர் பண்ணுவேன். உண்மையா எடுத்து பார்த்தா பைபிள் வாசிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? வாசிக்கிற இன்னைக்கு மறந்துட்டேன், சரி நாளைக்கு வாசிப்பீங்களா? டைம் இல்லை, ஆபீஸ்க்கு எல்லாம் போகணும், இந்த வேலை எல்லாம் இருக்கு, எப்ப பண்ணுகிறதுன்னு தெரியல, பார்க்கலாம் வாசிச்சிடலாம். இப்படிதான் இருக்கிறோமே தவிர உண்மையா ஆண்டவருடைய எந்த ஒரு காரியத்தையும் நம்ம கடைபிடிக்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு வெளியில மட்டும் ஒரு வேஷம் போல ஒரு மாற்றம், அந்த மாற்றத்துல இருந்தா நம்மளால என்ன பண்ண முடியாது? ஆண்டவருடைய முகத்துக்கு முன்பதாக நிலைத்து இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்க நிலைத்து இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எப்படி மாறணும்? உங்களுடைய மாற்றம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? இருதயத்திலிருந்து கிழித்து அவரிடத்துல இருக்கணும். ஹல்லேலூயா. இருதயங்களை தாழ்த்தி முற்றிலுமாக ஒரு கழனி. நான் அநேக நேரத்துல இப்ப பேதுருடைய காரியத்தை எடுக்கும் போது பேதுரு ஆண்டவரோட தான் இருந்தார். அவருக்கு ஆண்டவரை பற்றி நல்லா தெரியும், இயேசுவை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால அவரு பெரிய ஒரு சேஞ்ச் எல்லாம் இல்ல. ஆண்டவருக்கு விலகினா திருப்பி ஆண்டவர் கூப்பிட்ட போது என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவருடைய சமூகத்துல முற்றிலுமாக மாறி வந்துட்டார். நம்ம நிறைய நேரத்துல என்ன பண்ணுகிறோம்? அப்படி வருகிறது இல்ல, சும்மா வெளியில மட்டும் வேஷம் போடுகிறது இருக்கு. நான் ரொம்ப பெருசுவான் தெரியுமா, நான் வந்து பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஜெபிச்சா இப்படி எல்லாம் நடக்கும். ஆமா, நம்ம நிறைய நேரத்துல நம்ம ஜெபிக்கும் போது எப்படி இருக்கும்? ஆண்டவர் இன்னைக்காவது என் மகன் ஜெபிக்கிறான்னு சொல்லிட்டு நிறைய நேரம் என்ன பண்ணுவார்? நம்மள ஆசீர்வதிப்பார், ஜெபத்தை கேட்பார். ஆனா அதுக்கப்புறமா ஜெபம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஜெபம் இருக்காது, பைபிள் வாசிக்கிறது கிடையாது, ஆண்டவரோடு கூட இருக்கிறது கிடையாது, ஆண்டவரோடு கூட எந்த ஒரு காரியத்துல இருக்கிறது ஆராதிக்கிறது கிடையாது, எல்லாம் சும்மா அப்படி பேரளவுக்கு இருக்கிறது.
அப்படி இருந்தால் என்ன பண்ண மாட்டோம், நம்ம அவருடைய முகத்திற்கு முன்பதாக நிலைத்து நிற்க முடியாது. ஆண்டவருடைய முகத்துக்கு முன்பதாக நிலைத்து நிற்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இருதயங்களை கிழித்து நம்முடைய இருதயங்களை காக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை நம்ம எப்ப தாழ்த்துகிறோமோ, எப்ப இருதயத்தை தாழ்த்தி அவருடைய சமூகத்துல திரும்புகிறோமோ, அப்பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றம் பண்ணுவார். அவருக்கு முன்பதாக நாம் நிலைத்திருப்போம். அதுல நீங்க யோவேல் 13வது வசனத்தை வாசிச்சு 13க்கு அப்புறம் அப்படியே கீழே வரும்போது 21 இருந்து 30 வரைக்கும் வாசிங்க. அவர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் தெரியுமா நமக்காக. நீங்க எப்ப இருதயங்களை கிழித்து இருதயங்களை தாழ்த்தி முழுவதுமாக ஒரு இடத்துல அன்பு கூறுவீர்களோ, அப்ப யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. எப்படி ஃபர்ஸ்ட் தேசமே பயப்படக்கூடாது. ஏன்? கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். 2வது வனாந்தரத்துல என்ன கிடைக்குமா? மேய்ச்சல்களோட. இப்ப ஒரு ஆட்டு மந்த வனாந்தரத்துல போய் மேய்க்கணும், மேய்ச்சலுக்கு என்ன தேவை? புல் தேவை. கரெக்டா? மேய்ச்சலுக்கு தேவையான புல் பழங்கள் எல்லாம் தேவை. வனாந்தரம் எப்படிப்பட்டதா இருக்கும்? வனாந்தரம் நல்ல பசுமையா, எந்த ஒரு மாடு ஓட்டிட்டு போனாலும் சரி, ஆடு ஓட்டிட்டு போனாலும் சரி, எதை ஓட்டிட்டு போனாலும் நல்ல அருமையா பசுமையா இருக்கும். சாச்சா வனாந்திரத்தை எப்படி இருக்கும்? வெறும் மணலும் ஃபுல்லா ஒரு வறண்ட நிலமானது. ஆனா அது எப்படியாக மாறும்? மேய்ச்சலுள்ள நிலமாக மாறும். ஹல்லேலூயா. அப்ப மேய்ச்சலுள்ள நிலமா மாறினா எப்படி? அது பெர்மனண்டா நடக்கும். வனாந்திரத்துல சும்மா ஒரு மழை பெஞ்சா உடனே எல்லாம் புல்லெல்லாம் முளைக்காது. நீங்க நல்லா பார்த்து பாருங்க, வனாந்திரத்துல மழை பெய்யும். ஆனா அந்த இடத்துல எல்லாம் எப்படி இருக்காது? உடனே புல்லு முளைச்சு அப்படியே பூப்பான். இப்ப நமக்கு இங்க இருக்கிற இடத்துல எல்லாம் எப்படி மழை பெஞ்சா எப்படி? கொஞ்சம் மழை பெஞ்சதுக்கு அவ்வளவு புல்லு வளர்ந்தாங்க. அப்படி இல்லை வனாந்திரத்துல. வனாந்திரத்துல எப்படி இருக்கும்? சும்மா காடு போல. வனாந்திரம் அப்படியேதான் இருக்கும். அதுல என்ன இருக்காது? புல்லும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. மழை பெஞ்சா கூட பூமிக்குள்ள எடுத்து போயிடும். அது மேய்ச்சலோட நிலமா மாறணும்னா இட்ஸ் அ பெர்மனன்ட் சேஞ்ச். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிரந்தரமாக அந்த இடத்தை மாற்றுவார். ஹல்லேலூயா. நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் அந்த இடம். இதெல்லாமே தரும். அவர் என்ன பண்ணுவார்? மழையை வர்ஷிக்க பண்ணுவார். எந்த இடத்துல? அவர் எல்லா இடத்துலயும் மழையை வர்ஷிக்க பண்ணுவார். அடுத்து எப்படி இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் இழந்திருப்போம். கரெக்டா? இப்ப வெட்டுக்கிளிகள் எல்லாம் என்ன பண்ணோம்? நம்ம நல்ல ஒரு பயிர், நல்ல வளமான ஒரு வயல்வெளியில நல்ல பயிர் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க. வெட்டுக்கிளிகள் என்ன பண்ணுவோம்? இருக்கிற எல்லா அந்த செடியை நாசமாகும். அதே போல அங்க கீழே இருக்கிற எல்லா முசுக்கட்டை பூச்சிகள் எல்லாமே என்ன பண்ணும்? இந்த செடிகளை நாசம் பண்ணும். நம்முடைய விளைச்சல ஆசீர்வாதத்தை என்ன பண்ணும்? கெடுத்து போட்டுரும். ஆசீர்வாதத்தை பிடிக்கி போயிடும். சோ உண்மையா சொல்ல போனா, லிட்டரலா சொல்ல போனா, ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. நம்ம ஆவலா எதிர்பார்ப்போம். ஐயோ இது நான் வளர்த்த மரம் இல்ல, மரத்துல இருந்து ஒரு நல்ல பழம் கிடைச்சிடாதான் நான் ஆசையா இருப்போம். வெட்டுக்கிளிக்கு இதெல்லாம் செடி நாசமாக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நிறைய இடத்துல நீங்க பாப்பீங்க. நிறைய பேர் இப்படிதான் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னா, ஆசீர்வதிக்கிறது ஆசீர்வாதம் நமக்கு ஒரு பிளெஸிங் போல இருந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க? நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வாசிங்க திருப்பி அவர் என்ன செய்வாராம்? அதற்கான பலனை தருவார். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் அவர் தருவார், திரும்ப தருவார். நீங்க என்னெல்லாம் இழந்து போனீங்களோ உங்களோட வாழ்க்கையில, என்னென்ன ஆசீர்வாதங்களா இழந்து போனீங்களோ, என்னென்ன ஆசீர்வாதங்களால் விட்டு போச்சோ, எல்லாவற்றையும் அவர் திரும்ப உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நீங்க எப்ப அவரிடத்துல திரும்பி வரும்போது, இந்த அவரிடத்துல அவருடைய சமூகத்துல முழுமையா உங்களை தாழ்த்தி நீங்க திரும்பி வரும்போது, அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏகப்பட்டன. ஹல்லேலூயா. இந்த டைம் இல்லாதனால மொத்தமா வாசிக்கல. எனக்கு 21-30 வரைக்கும் நீங்க நல்லா வீட்டுல போயிட்டு நிறைய எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஒவ்வொருத்தருடைய போனோம்னா ஒவ்வொன்றும் தனித்தனி பிரசங்கமா போகும். அவ்வளவு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எப்ப நீங்க இருதயங்களை தாழ்த்தும் போது, அவருடைய முகத்துக்கு முன்பதாக நீங்க நிலைத்திருப்பதற்கு ஆண்டவர் அநேக காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அதுல விட்டதுல இருந்து வாசிங்க. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி வைத்து தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். நம்ம வெட்க
இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்க திரும்பி வருவீங்களா? நீங்க திரும்பி வருவீங்களா? அவருடைய சமூகத்துல நீ மறுபடியும் திரும்பி வருவீங்களா? நீங்க ஆண்டவர்களுடைய மகிழ்ச்சியோட இருக்கும்படிக்கு, ஆண்டவர்களுடைய கழிவுறும்படிக்கு நீங்க திருப்பி வருவீங்களா? ஒரே கொஸ்டின் ஆண்டவர் வைக்கிறார். நீங்க அதை மட்டும் நீங்க பாருங்க. நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்ணுகிறோம்னா, உண்மையா நம்ம திரும்பி வருகிறது கிடையாது. சும்மா முதல்ல சொன்ன மாதிரி சும்மா ஏனோ நானும் கிறிஸ்டின் தானே, நானும் ஒரு கடமைக்காக ஜெபிக்கிறது, கடமைக்காக ஆலயத்திற்கு வருகிறது, அது இல்ல. ஆண்டவர் உங்களை அழைத்தது நோக்கம் வேற. ஹல்லேலூயா. உங்களை உண்டாக்கின நோக்கம் வேற, உங்களை சிருஷ்டித்த நோக்கம் வேற, உங்களை நடத்தி கொண்டு போகிற பாதை வேற. இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்க திரும்புவீங்கன்னா அவர் உங்களுக்காக அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அவருடைய முகத்துக்கு முன்பதாக நீங்க நிலைப்பீர்கள். ஹல்லேலூயா. திருப்பி எரேமியா 15ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. இப்ப நம்ம 2 காரியம் பார்த்திருக்கோம். முதல்ல நம்முடைய வாழ்க்கை என்னமாகும்? சீரடையும், அதாவது சீர்கெட்ட வாழ்க்கை. பேதுரு அந்த இடத்துக்கு திருப்பி அவர் போகும்போது அவருடைய வாழ்க்கை மாறிச்சு. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில எதுவுமே அவருக்கு கிடைக்கல. ஆனா திருப்பி அவர் மனம் திரும்பின போதும் அவருடைய எப்படி பண்ண மாறினா பிரதான அப்போஸ்தலரா மாறினார். இது முதல்ல நீங்க மனம் திரும்பி வரணும். ஆண்டவருடைய காரியத்துல எந்த இடத்துல விட்டீங்களோ அந்த இடம் மாறி ஆண்டவருடைய சமூகத்துல வரணும். 2வது, உங்களுடைய இருதயங்களை தாழ்த்தி முழுவதுமாக அவருடைய கரத்துல முற்றிலுமாக இருதயத்தை கிழித்து நொறுங்குண்ட ஆவியோட ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா மாறும்? நீங்க எப்படிப்பட்டவர்களா மாறுவீங்க? அவருடைய முகத்துக்கு முன்பதாக நீங்க நிலைத்திருப்பீர்கள். 3வது வாசிங்க. நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்தின் முன்பாக நிலைத்திருப்பாய். என் வாய் போல இருப்பாய். ஹல்லேலூயா. நீ என் வாய் போல இருப்பாய். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிற அவருடைய வாய் போல இருக்கு. ஒருத்தருடைய வாய் போல இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு, சரியா, நான் திருநெல்வேலியில எனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. இப்ப என்னால போக முடியாது. நான் இங்க இருந்து ஆரோனை பார்த்து இருக்கிறார், ஆரோனை பார்த்து இல்ல சித்தார்த்தை பார்த்தோம், நம்ம இங்க இருக்கிற பிரதர்ஸ்ல யாரோ இருக்கிற பார்த்து எனக்கு பதிலா என் பேரை சொல்லி வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். அவர் போய் என் பேரை சொல்லி வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க? அவங்க பார்சலை கொடுப்பாங்க. கரெக்டா? என்ன காரணத்துக்காக? he is my spokesperson, எனக்கு பதிலாக நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு. அதே போல ஆண்டவருடைய வாயின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய ரெப்ரசன்டேட்டிவா, you will be the person who is going to speak the word of God. Hallelujah. ஆண்டவருடைய ஒரு ஸ்போக் பர்சனா. இப்ப மோசே எப்படி இருந்தார்? மோசே ஆண்டவரோட கூட போய் பேசுவார். கீழே வந்து அவர் என்ன பண்ணுவாரு? ஆரோன் கிட்ட சொல்லி சபை அனைத்திற்கும் சொல்லுகிறது யார் தான்? மோசே தான். அப்ப மோசே ஒரு தேவனுடைய ஒரு வாயா இருந்தார். ஹல்லேலூயா. ஆரோன் எப்படி ஆண்டவர் கொடுத்தார்? அவன் உனக்கு வாயா இருப்பான் அப்படிதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அப்ப மோசே இருந்த பார்வோனோடு கூட போகும்போது எல்லா இடத்துலயும் அற்புதம் செய்கிறதெல்லாம் ஆரோன் தான் செய்வார். ஆரோன் தான் எல்லா இடத்துலயும் பேசுவார். பேசுகிறதெல்லாம் ஆரோன். ஆனா காரியம் எல்லாம் யாருனால நடக்கும்? மோசேனால. மோசே இருக்கிற இடத்துலதான் அற்புதம். ஹல்லேலூயா. ஆரோனால தனியா செய்ய முடியாது. மோசே கூட இருப்பார். வாய் யார் வழியா மூவ் ஆகும்? ஆரோன் தான். அதனால மோசைக்கு எவ்வளவு பயம் இருக்கோ அதுக்கு நெக்ஸ்ட் பயம் யாருக்கு இருக்கும்? ஆரோன் தானே இருக்கும். கரெக்ட் தானே நான் சொல்லுகிறது? அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வாய், ஆண்டவர் என் வாயா இருப்பார். அப்படித்தானே இருக்கு. ஆண்டவர் நம்மளை ஒரு ரெப்ரசன்டேட்டிவா அவருடைய ஒரு ஸ்போக் பர்சனாக மாற்றுறாங்க. ஹல்லேலூயா. நீங்க அவரிடத்துல நீங்க தெரியுங்களா? நீங்க நம்ம நிறைய நேரத்துல உங்க வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட நம்ம விலகி இருக்கிறோம். நீங்க அவரிடமா வரும்போது அவங்களுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், அது சீர்படுத்துவார். 2வது, அவர் என்ன பண்ணுவார்? அவருடைய முகத்திற்கு முன்பதாக நீங்க நிலைத்திருப்பார். இப்ப ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறார். நம்ம எல்லாரையும் பார்த்து தானே இருக்காரு. அப்ப அவருடைய முகம் நமக்கு முன்பாக தானே இருக்குது. அவருடைய முகத்துக்கு முன்பாக நம்ம எப்படி இருப்போம்? நிலைத்திருப்போம். எப்ப? இருதயத்துல இருந்து ஒரு சேஞ்ச் வரும். சும்மா வெளியா சேஞ்ச் இல்ல, இருதயத்துல இருந்து ஒரு சேஞ்ச் வரும்போது அவருடைய முகத்துக்கு முன்பாக நிலைத்திருப்போம். 3வது இப்ப அவர் சொல்லுகிறார், you will be the spokesperson. ஆண்டவர் அவருடைய வாயாக, அவர் அற்புதம் செய்யும் ஒரு கருவியாக, அவருடைய ஒளியை பரப்புகிற ஒரு கருவியாக உங்களை மாற்றிக் போகிறார். ஹல்லேலூயா. நீங்க எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். இந்த இடத்துல வாசிக்கும் போது எசேக்கியேல் நீங்க 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம், எசேக்கியேல் 30ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம், 23ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். எல்லா இடத்துலயுமே எசேக்கியேல் ஆண்டவர் ஸ்பெஷலா அவரை கூப்பிடுகிறார். ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலயும்
ஆண்டவருடைய கை. எசேக்கியேல் 1 வாசிங்க. எசேக்கியேல் 37:1. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. அதுல இதே வார்த்தையை நீங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்துல நிறைய இடத்துல வாசிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்னா வந்து அவருடைய கையை அவர் மேல் வைத்து அவர் பேசுகிறார். அல்லேலூயா. இப்ப நான் ஒருத்தரை எனக்கு பதிலா இந்த இடத்துல நிற்பாட்டுறேன்னா அவருக்கு நான் என்ன பண்ணுவேன்? இப்ப என் கூட ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் எல்லாத்தையும் பேச போகிறார். அப்ப என்ன பண்ணுவேன்? என் கையை அவர் இடத்துல வச்சு நீ பேசுன, எனக்கு நான் பேச வேண்டியது. ஏன்னா நான் இப்ப அவர்கிட்ட தான் பேச சொல்ல போறேன், நீ தான் பேசணும். அவருக்கு தகுதி இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல, ஒண்ணுமே இல்ல. அவர் அந்த அற்புதத்தை செய்யறதுக்கு பிரசன்னு பாத்தீங்கன்னா இல்ல. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அவர் பயப்படக்கூடாதுன்னு தோல்ல கை போட்டு கை வச்சு அமர்த்தி உன்னால முடியும் நல்லா என்கரேஜ் பண்ணுவேனா இல்லையா? ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துல எசேக்கியேலை பாத்தீங்கன்னா எசேக்கியேலுடைய வாழ்க்கையில இஸ் நாட் ஆக்சுவலி உண்மையா சொல்ல போனா அவர் எப்படி இருக்கிறார்? அவர் சிறைப்பட்டு வந்து ஒரு கைதியா இருக்கிறார். அவர் கைதியா தான் இருக்கிறார். அகதிகளா இருக்கிற இடத்துலதான் அவர் இருக்கிறார். அந்த இடத்துல இருக்கும்போது இஸ் நாட் ஃபிட் டு, அவர் எதற்காகவும் அவர் ஃபிட் கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தகுதிப்படுத்துவதற்காக அவருடைய கைகளை வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய வாயா இருப்பதற்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்துகிறார். ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? நம்மளை பார்த்து சொல்லியிருக்கிற வேதத்துல நிறைய வசனங்கள் இருக்குது. அவர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து புழுதியிலிருந்து எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறது அவருடைய. கரெக்டா? அவர் எல்லாவற்றையும் மாற பண்ணுகிறது. அப்போ அவர் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்! அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அவர் ஒருத்தர் மேல கை வச்சிட்டார்னா இதுக்கு மேல வேற என்ன தகுதி வேணும்? இதுக்கு மேல வேற என்ன தகுதி வேணும் அவர் இருக்கிறதற்கு? அவர் ராஜாதி ராஜா, அவர் வந்து அகில உலகத்தை உண்டாக்கின தேவன். அவர் ஒருத்தர் மேல கை வைக்கிறார்னா அவருடைய கரம் அமர்ந்தது. நீங்க நல்லா வாசிக்கணும். சும்மா அவர் கை கொடுத்துட்டு போகல. அமர்ந்ததுன்னா என்ன? செட்டில் டவுன். அந்த இடத்துல அவர் வைக்கிறார், வச்சு கொண்டேதான் இருக்கார், எடுக்கல. அவர் அமர்ந்து அதுக்கடுத்த கூட வாசிங்க. வெளியே கொண்டு போய். நீங்க நல்லா வாசிங்க. வெளியே கொண்டு போய். இயேசுக்கு தனியா வந்து போனாரா? இல்ல. அப்ப என்ன ஆச்சு? ஆண்டவரோட கை அமர்ந்தது. ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? சேர்ந்து போகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஸ்போக் பர்சன் ஆண்டவர் உங்களை மாற பண்ணுகிறாருன்னா எப்படி? ஆண்டவருடைய கை உங்க மேல இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் ஒருத்தர் தொழும்போது என்ன ஆகுது? அவருடைய வாழ்க்கை மாறுது. நிறைய இயேசுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கும்போது, சுவிசேஷங்களை பார்க்கும்போது ஆண்டவருடைய வஸ்திரங்களை தொட்டவன் சுத்தமாகிறார். கரெக்டா? ஆண்டவர் யாரு மேல கை வைக்கிறாரோ அந்த இடத்துல எல்லாம் சுகம் கிடைக்கிறது, அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் கை வச்ச உடனே என்னாச்சு? ஹோல் பாடி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சாச்சு. ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் அழைத்து கொண்டு வருகிறார். நீங்க கிளியரா பாருங்க. ஆண்டவர் கூட, ஆண்டவரே நம்ம கூட வரும்போது நமக்கு எதிராக ஏதாவது வர முடியுமா? ஏதாவது எனிதிங் இஸ் பாசிபிள், எனிதிங் இஸ் இம்பாசிபிள் தேர்? நோ, things are possible because the one who is with you is God. Hallelujah. ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில ஏதற்கு நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது? நம்ம ஆண்டவரை விட்டுட்டு ஆண்டவருடைய கை நம்ம மேல இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு கொஞ்சம் க்ளோஸாவது இருக்கணும். கரெக்டா? ஆண்டவரோட இப்ப நான் ஒண்ணுமே தெரியாத ஒருத்தர் மேல என்ன பண்ண மாட்டேன், அப்படியே கை வச்சு இப்படியே போட்டுட்டே இருக்க மாட்டேன். கரெக்டா? தட்டி கொடுத்துட்டு விட்டுருவேன், பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அது இது என் ஃப்ரெண்டு இல்ல, இப்ப ஆரோன்னு இங்க இருக்கிற சித்தார்த்தி யாரோ ஒருத்தர் பேசுறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன பேசுறதுன்னு தெரியல, இப்படி எல்லாம் இருக்குன்னு நான் என்ன பண்ணுவேன்? ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்? என்னெல்லாம் அட்வைஸ் எல்லாம் கொடுக்கணும், என்ன பேசணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன்? பிரீஃபா எக்ஸ்பிளைன். எப்படி சும்மா பக்கத்துல இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இப்படியா சொல்லுவேன்? இல்ல, நல்லா க்ளோஸா வந்து நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸ்ல வந்து உனக்கு, அதாவது உங்களுக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்கும்னு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு நெருக்கமா வந்து உங்களை எப்படி என்கரேஜ் பண்ண நீங்க என்கரேஜ் ஆவீங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு விதத்துல தானே என்கரேஜ் பண்ணுவேன் நானு. நம்மளை அறிந்ததை விட நம்மளை பற்றி அறிந்தவர் ஆண்டவர். இயேசு நம்மளை வந்து அவ்வளவு அதிகமா நம்மளை புரிந்து வைத்திருக்கிறார். அவர் நம்ம மேல கை போட்டு நம்மளை ஆவிக்குள்ளாக்கி நம்மளை கூட்டிட்டு போறாருன்னா, அப்ப அவருடைய ஸ்போக் பர்சன் ஆண்டவர். ஆண்டவரோட வாயா இருக்கிறதுனா எப்படின்னா, ஆண்டவர் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுகிறார்? நம்மளை தகுதிப்படுத்துகிறார். அடுத்து தனியா விடல, என்ன பண்ணுகிறார்? கூட வருகிறார். ஆனா யார் தான் இப்ப அற்புதம் நடத்த போகிறா? நீங்க தான். ஹல்லேலூயா. நீங்க தான் அந்த இடத்துல அற்புதம் செய்ய போறீங்க, நீங்க தான் அந்த காரியங்களை செய்ய போகிறீங்க. பட் ஹூ இஸ் வித் யூ? ஆண்டவர் இருக்கிறார், உங்களோட கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களை விட்டு விலகவே இல்லை. ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். உங்களை நடத்தி
போவார். ஹல்லேலூயா. இவர் வல்லமையான காரியங்கள் சொல்றார். இப்ப 37ஆம் அதிகாரம் 1, 2, 3 அப்படியே வாசிங்க. என்னை வெளியே கொண்டு போய் இப்ப உலர்ந்து போன எலும்புகள்னா எப்படி? ஒன்னத்துக்குமே உதவாத ஒரு வேஸ்ட். இப்ப எலும்புகள் தான் அங்க இருக்கு. இன்னானுடைய எலும்புல இல்ல. இது கை எலும்பு, கால் எலும்புனும் இல்ல. அப்ப என்ன இருக்கு? மிக்ஸ் ஆகி எலும்பு கூடுகளாக கிடக்குது. ஒவ்வொரு எலும்பும் எப்படி தனித்தனியா சிதறி போய் எப்பெல்லாம் கிடக்குது. இப்ப நம்மளுடைய வாழ்க்கை எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. அப்படியா? இல்ல. வாழ்க்கையில எதுவுமே சீரா இல்ல. எல்லாமே எப்படி இருக்கு? தனித்தனியா அங்கங்க பிச்சு பிச்சு கிடக்குது. சரி, வாழ்க்கையாவது நல்லா இருக்கா? நல்லா அருமையா மாம்சம் எல்லாம் இருந்து பிரீத் பண்ணிட்டு இருக்கா? இல்ல. அது எங்க வளர்ந்து ஒன்னத்துக்கும் வளர்ந்து போன எலும்பு எதற்காக பயன்படுத்தலாம்? எதுக்குமே பயன்படுத்தக்கூடாது. எதுக்குமே பயன்படுத்த முடியாது. உண்மையா யோசிச்சீங்கன்னா, எங்க வீட்டுல நாய் இருக்குல்ல, இந்த நாய்க்கு அதாவது ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எலும்புகள்லாம் கிடக்கும். நான் எலும்பு நம்ம வாங்கி கொடுக்கும்போது அதெல்லாம் கொடுக்குறது. அந்த உலர்ந்து போன எலும்பு நம்ம கொடுத்தா கூட என்ன பண்ணாது? வாங்க, அது திரும்பி பார்த்துட்டு போயிடும். ஏன்னா உலர்ந்து போன எதுக்கு? அதுக்கே என்ன இல்லை, யூஸ் இல்லை. விளையாடுறது கூட அதுக்கு என்ன இல்லை, அதுக்கு பிடிக்கல. அந்த அளவுக்கு வேஸ்டான வாழ்க்கையா மாறி போச்சு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தோம்னா எதுக்காவது யூஸ் இருக்கு, எதுக்கு வாழ்க்கை தெரியாது. அப்படிதான் நம்ம வாழ்க்கை போகுது. நீங்க நம்ம வாழ்றதுன்னா என்னமோ வாழணும், எப்படியோ வாழணும், ஏதாவது நடக்கணும், அப்படிதான் இருக்கே தவிர வாழ்க்கையில ஏதாவது வாழணும் இருக்கு, பாத்துக்கலாம் அப்படிதான் போகுதே தவிர எதற்காக வாழ்றோம்னு தெரியல, வாழ்க்கையில ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தெரியல, என்ன பண்றோம்னு தெரியல. அப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அப்போ உலர்ந்து போன எலும்புகளை போல இருக்கிற நம்மளை ஆண்டவர் மாறப்பட்டவர் இருக்கிறார். அது யாரு மாற்ற போகிறா? நம்ம. ஏன்னா நாம் யாரா இருக்க போகிறோம்? அவருடைய வாயா இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. You have to separate. அந்த எரேமியா 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது நீங்க you have to separate. நீங்க பிரித்து எடுக்கணும். வாசிங்க எரேமியா 15:19. அதுல எரேமியா 15:19. எரேமியா 15:19. அதை விடவே சொல்லலையே. விட்டுட்டீங்களா? எரேமியா 15:19. நீ கீழ்ப்பானதில் என்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? You have to be separated. நம்ம இன்னைக்கு இருக்கிற இடங்கள்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம we are special. We are unique. கர்த்தர் நம்மளை யூனிக்கா மாத்தி இருக்கிற, நம்மளை ஸ்பெஷலா வச்சிருக்கிறா. ஏன்னா இப்ப நம்ம இருக்கிற இடம் எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல நம்ம இருக்கிற இடத்துல எல்லாரோட கலந்து இருக்கிறோம். நம்ம ஸ்டாண்ட் அவுட் பண்ணணும்னு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஏன்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? கலப்படம் போல இருக்கிறோம். எல்லாரோடைய கலந்து 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 we have to separate. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? நீங்க பிரிக்கப்படணும். அந்த இடத்துல இருந்து you have to move on. நீங்க இன்னைக்கு இருக்கிற இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு இருக்கிற சர்க்கிள்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்களுடைய வேலையா இருக்கலாம், உங்களுடைய கம்யூனிட்டி எதுலையா இருக்கலாம், ஃப்ரீயா என்னால ஜெபிக்க முடியுதா? ஃப்ரீயா ஆண்டவரை தேட முடியுதா? இன்னைக்கு நான் பைபிள் வாசிக்கணும்னு சொன்னா, சரிடா நீ இங்க வர வேண்டாம், இன்னைக்கு எல்லாரும் ட்ரிப்பு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு காலையில எல்லாரும் ட்ரிப்பு போறாங்க, இல்ல ஏதோ எம்ஜிஎமோ விஜிபியோ ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க. உங்களுக்கு போன் வருது, காலையில வாடா, நாங்க இந்த இடத்துக்கு போறோம், ஆனா நீ சர்ச்சுக்கு போக, அதனால நீ சர்ச்சுக்கு போயிட்டு வா, நம்ம போயிட்டு நம்ம இன்னொரு நாள் போலாம் அப்படி சொல்றோம். உங்க ஃப்ரெண்ட் இருக்கிறாங்களா? இல்ல உங்க ஃப்ரெண்டு இன்னைக்கு ஒரு நாள் தான்டா இது, வாடா சர்ச்சுக்கு தானடா, அடுத்த வாரம் போய்க்கலாம்டா, அடுத்த வாரம் பிரேயர் பண்ணிக்கலாம்டா, பிரச்சனை இல்லை, இப்படி சொல்ற உங்க ஃப்ரெண்ட். நீங்க இருக்கிற எப்படி இருக்கணும்? நீங்க இருக்கிற சர்க்கிள் எப்படி இருக்கணும்னா, உங்களை ஆண்டவருக்கு புஷ் பண்ணணும். ஆண்டவர் இடத்துல என்ன பண்ணணும்? நீங்களே இல்ல நான் உங்க கூட வரேன்னா நீ வரக்கூடாது, இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போக வேண்டிய நாள் உங்களை புஷ் பண்றவங்க இருக்கிறாங்களா? இல்ல நீ அங்க போகாத, உங்களை ஆண்டவரை விட்டு விலகி இழுத்து கொண்டு போறவங்களும் இருக்கிறாங்கன்னு பாத்துக்கணும். இன்னைக்கு நீங்க வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறீங்க, இன்னைக்கு ஜெபிக்கணும், இன்னைக்கு ஒரு பிரேயர் இருக்கு, இன்னைக்கு நான் பிரேயர் பண்ணவே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னேன்னு, பிரேயர் தானடா நாளைக்கு கூட பண்ணிக்கலாம் அப்படி சொல்ற ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்களா உங்களுக்கு? இல்ல பிரேயர் பண்ணலையா, வா நம்ம சேர்ந்து பிரேயர் பண்ணலாம், இல்ல
நீ பிரேயர் பண்ண ஃபர்ஸ்ட். இப்படி சொல்றவங்க இருக்கிறாங்களா பாருங்க. ஏன்னா நாம் அநேக நேரத்துல நாம் இருக்கிறவர்கள் எப்படி நம்ம இருக்கிறது எப்படி எல்லாரோடையும் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கிறோம். நம்ம ஸ்பெஷல், ஒரு வெளியேற பெற்றது. நீங்க தங்கம் இருக்குல்ல, கோல்டு தங்கம், தங்கத்தை எப்படி பிரிப்பாங்க? மண்ணில இருந்து எடுத்து ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ல போட்டு அரிச்சு எடுத்து தனியா அதை மட்டும் பிரிச்சு எடுப்பாங்க. கரெக்ட் தானே? மண்ணில் தானே இருக்கு கோல்டு மண்ணில். இது கோல்டு மண்ணில் தான் மண் வச்சுக்கோங்க. கடைக்காரன் பார்த்துட்டியோ பைத்தியரான அப்படின்னு சொல்லிட்டு துரத்து விட்டுருவோம். எந்த இடத்துலயும் என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் அது இம்பியர் கோல்டோ பியூர் கோல்டோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? பிரிச்சு எடுக்கணும். ஆமா தானே? பிரிச்சு எடுத்தாதான் அதற்கு மதிப்பு. இன்னைக்கு உங்களுக்கு மதிப்பு வரணும்னா you have to be separated from the cluster. நீங்க இருக்கிற அந்த சர்க்கிள்ல, எப்படிப்பட்ட சர்க்கிள்ல இருக்கிறீங்க அந்த இடத்துல நீங்க பிரிஞ்சு வாங்கவே ஆகும். இல்ல எனக்கு இதான் கம்ஃபர்டபுள், நான் முதல்ல சொன்னேன், கம்ஃபர்டபுள்னு சொல்லிட்டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல நிக்க கூடாது. கம்ஃபர்டபுள்னா எங்க இருக்கணும்? you have to be the focus. டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும், பரவாயில்ல, அந்த இடத்துல நில்லுங்க. ஏன்னா உங்களோட இருக்கிறவர் யார்? இயேசு இருக்கிறார். ஆண்டவர் உங்களோட கூட நின்று கொண்டு இருக்கிறார். அவருடைய கை உங்க மேலதான் இருக்கு, அமர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனா நீங்க அவரிடத்துல திரும்பி வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. பட் you have to be separated. You have to be separated. ஏன்னா ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்தும் போது நீங்க என்னவா மாறுறீங்க? இன்னைக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், நம்மளுடைய பொசிஷன் திடீர்னு பெருசா ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி அவனா நல்ல பக்கத்துல வந்தவனா கூட என்ன ஆகும்? ஃப்ரெண்டு தான், எல்லாம் இருக்கு. பட் இன்னைக்கு நான் இருக்கிற பொசிஷன் வேற, அவன் இருக்கிற பொசிஷன் வேற. நீங்க அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, இந்த ராஜாக்கள் நாடகம் இந்த மாதிரிலாம் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி என்ன பண்ணுவாங்க? ராஜா முன்னாடி வந்தோடனே வணங்கிட்டு அப்புறம் தான் பேசுவாங்க. அவன் ராஜா என் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு இப்படியா போடுவாங்க? நோ, நீங்க இருக்கிறது தேவாதி தேவன், அவர் ராஜாதி ராஜா, அவருடைய பிள்ளையாக, அவருடைய மகனாக அவரோடு கூட இருக்கும்போது யார் வேணா வாங்க வாங்க வான்னு சொல்லிட்டு கட்டி எப்படி you have some power. Hallelujah. நீங்க அந்த இடத்துல you have to be separated. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரோட சேர பண்ணுகிற இடத்துல நான் இருக்கிறேன்னா, இல்ல நான் அந்த இடத்துல வேற ஒரு இடத்துல இருக்கிறேன்னா? நீங்க வேற ஒரு இடத்துல இருக்கீங்க, இன்னைக்கு நீங்க பிரிஞ்சுவாங்க, பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு ஆண்டவருக்காக என்னெல்லாமோ பண்ணுகிறோம், நம்ம என்னெல்லாமோ சொல்லுறோம், ஆண்டவருக்காக ஜெபிக்கிறோம், அதை பண்ணுகிறேன் இதை பண்ணுகிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாழ்க்கையா வந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவருக்காக இதையும் பண்ணுங்க. எரேமியா 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அதே எரேமியா 15ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அந்த இடத்துல இருக்கு ஆண்டவருக்காக நிறைய இடத்துல. 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். சாரி 17வது வசனம் 17வது வசனம் 13 17வது வசனம் சொல்லிட்டேன். 17வது வசனம். அப்ப எப்படி இருக்கிறோமா? தனித்து உட்கார்ந்தேன், அவருடைய கரத்தினால தனித்து. அவருடைய கரம், பிகாஸ் யூ ஆர் ஸ்பெஷல். ஹல்லேலூயா. நீங்க ஸ்பெஷலா இருக்கிறதுனால you have to be separated. இந்த குரூப்பை விட்டு வெளியில வாங்க, அந்த இடத்துல இருந்து வெளியில வாங்க. அவர் தனியா இருக்கிறார். ஏன்னா எரேமியா இருந்த இடத்துல எப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. எரேமியா மட்டும்தான் ஆண்டவருக்கு பிரியமா ஆண்டவருடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் தனியா தான் இருக்கிறார். தனித்திருங்க, பிரச்சனை கிடையாது. நீங்க இஸ்ரேல் ஜனங்கள் எரேமியாவோட காலத்துல யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இருந்தாங்க? யாரு பேர் பெருசா நினைக்கப்படுவதில்லை, எரேமியாவுடைய பேர் நினைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? தேவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரோடு கூட, நீங்க தனியா இருக்கிறது போலதான் இருக்கும் ஃபீலிங். ஆண்டவரோட கூட. ஹல்லேலூயா. நீங்க உங்களோட கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுடைய பெஸ்ட் நமக்கு தேவையா? இல்ல ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவர் இருக்கட்டும், அவரை விட்டுட்டு விலகி வேற ஏதோ நீ எல்லாம் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்ம வேற ஒரு சர்க்கிளோட இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு எல்லா ஹெல்ப், நீங்க எதுவும் கேட்க வேணும்னு அவசியம் கிடையாது. நீங்க கேட்கறதுக்கு, நீங்க சிந்திக்கிறதுக்கு முன்பாக அவருக்கு எல்லாமே தெரியும். அப்படிப்பட்ட ஆண்டவரையாக நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனையாக நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல் பேர் சொல்லி அழைக்கிற தேவனை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வல்லமையுள்ள தேவனை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில செய்வர்களா இருக்கிறார். நம்ம யாரை நம்ம இன்னைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறோம். You have to stand out. நீங்க செப்பரேட் ஆகியா? இன்னைக்கு நீங்க வெளியில நின்றாதான் நீங்க தேவனுடைய வாயை கூட இருப்பீர்கள்.
ஹல்லேலூயா. அவருடைய வாயை போல இருப்பீர்கள்னா எப்படி இருக்கும்? வேற எதுவும் நான் சொல்லல, டைம் ஆயிடுச்சு நமக்கு. எசேக்கியேல் 37 அதிகாரத்தை வீட்டுல போய் நல்லா வாசிச்சு பாருங்க. எசேக்கியேல் என்ன, அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் உரைக்க ஒவ்வொரு காரியமா முதல்ல எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேருது. அந்த சேர்ந்த எலும்புகள் எல்லாம் எழும்பி நிற்கிறது, மாம்சம் வருது, நரம்புகள் வருது, எல்லாரும் பர்ஃபெக்டா நிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஆவி உள்ளே போகிறது, ஒரு சேனையாக மாறுகிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க விரும்புகிறார், உங்களுடைய வாழ்க்கையை திரும்ப கட்டுவிக்க விரும்புகிறார். நீங்க இழந்து போனது, என்கிட்ட இருந்த டேலண்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்சு போச்சு, என்கிட்ட இருந்த ஆசீர்வாதம் எல்லாம் பிரிஞ்சு போச்சு, இன்னைக்கு உங்களால் அது திருப்பி சீர்படுத்த முடியும். ஆண்டவர் அதற்காக தான் வந்திருக்கிறார். அந்த காலையில உங்களை பார்க்க. If you can stand out, நீங்க வெளியில வரணும். நீங்க ஆண்டவருடைய வாயை போல மாறணும். நீங்க சீர்படுத்தப்பட்டது மட்டும் இல்ல, அவருடைய முகத்தின் முன்பாக நிலைத்து நிற்பது மட்டும் இல்ல, அவருடைய வாயை போல இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க you have to stand out. கோல்டு தான், நீங்க தங்கம் தான், நான் ஒத்துக்கிறேன். நீங்க தங்கமா வேற என்ன மெட்டீரியல் வேணும்னு வச்சுக்கோங்க. ஆனா அது ஒரு மண்ணோடு கூட இருந்து அந்த மண்ணை போய் எடுத்து கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, எப்பேற்பட்ட எவ்வளவு பெரிய இதுவா இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, அதை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அதோடைய மதிப்பு யாருக்குமே தெரியாது. அதே அந்த மண்ணை கொஞ்சம் அழகா தூக்கி எடுத்து தங்கத்தை மட்டும் தனியா எடுத்து போய் பாருங்க, எந்த இடத்துக்கு போனாலும் அதோடைய மதிப்பு வேற. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய மதிப்பு வித்தியாசமானது. கர்த்தர் உங்களை முத்திரை மூலமாக வைத்திருக்கிறார். அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெருசு. இன்னைக்கு இயேசுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ராஜாதி ராஜாவர், கர்த்தாதி கர்த்தர் அவர். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும்போது அவர் தான் அந்த சிங்காசனத்தின் மேல உட்கார்ந்திருக்க ஆட்டுக்குட்டியானவர். அவர் அந்த பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எவ்வளவு பிரிவிலேஜான நம்ம, எவ்வளவு தகுதி பெற்றவர்கள் நம்ம. ஆனா இன்னைக்கு நம்ம இருக்கிற இடத்துல நம்முடைய தகுதி என்னன்னு நமக்கு தெரியல. ஏன்னா காரணம், நம்மளை சுற்றி ஃபுல்லா மண்ணால மூடி இருக்கிறாங்க, ஃபுல்லா எல்லாத்தோட கலந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க பிரித்து எடுக்கணும். யூ ஹாவ் டு பி செப்பரேட்டட். அந்த கூட்டத்தை விட்டு வெளியில வாங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவருக்காக நீங்க இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை விரும்புகிறார். இந்த காலை வேளையில நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். முதல்ல நீங்க திரும்பணும். உங்களோட பாவ வாழ்க்கையை விட்டு, உங்களுடைய பாஸ்ட் விட்டு நீங்க திரும்பணும். அதாவது ஆண்டவரை விட்டு பின் செஞ்ச பாதையை விட்டு ஆண்டவரோடு கூட நடக்கிற பாதைக்கு நீங்க வரணும். இது ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணணும். ரெண்டாவது, உங்களோட வாழ்க்கையில இருக்கிற என்னென்ன பாவங்கள் பண்ணீங்களோ பரவாயில்ல, எல்லா பாவங்களையும் மன்னிக்க ஆண்டவர் அதிகாரம் இருக்கு, இயேசுக்கு அதிகாரம் இருக்கு. அவர் உங்களை மன்னிக்கவும் தயாரா இருக்கிறார். நீங்க அவருடைய சமூகத்துக்கு எப்படி வரணும்? சும்மா வெளியில இருக்கிற வஸ்திரங்களை கிழிக்கிறது போல இல்லை, இருதயங்களை கிழித்து இருதயத்துல இருந்து ஒரு சேஞ்ச் ஆகி வரணும். அவர் நிறைய ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார். மூன்றாவது, நீங்க பிரித்தெடுக்கப்படணும். நீங்க பிரித்தெடுக்கப்பட்டுட்டீங்கன்னா அவருடைய வாயை போல இருப்பீர்கள். அவர் உங்களோடு கூட நிற்பார். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்துல எப்படி ஆண்டவருடைய கை அமர்ந்து. எசேக்கியேல் ஒவ்வொரு இடத்துலயும் பாருங்க, அவர் பெரிய பெரிய தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு முன்னாடி, ஆவிக்குள்ளாக போகிறதுக்கு முன்பதாக ஆண்டவருடைய கை, கர்த்தருடைய கை அவர் மேல் அமர்ந்தது. இன்னைக்கு ஆண்டவருடைய கை உங்கள் மேல் அமர்வதற்காக அவர் வந்திருக்கிறார். உங்கள் அருகே வந்திருக்கிறார். எல்லாரும் கண்களாமா, எல்லாரும் ஜெபிக்கலாமா? இந்த வேலையில ஒரு தீர்மானம் எடுக்க, இயேசுவே இன்னைக்கு என்னோட வாழ்க்கை மாறணும் அப்பா. இயேசுவே இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை மாறணும் அப்பா. இயேசுவே நீங்க நான் திருப்பி வருகிறப்பா உங்க சமூகத்துல. இன்னைக்கு நான் உண்மை விட்டு விலகினது உண்மைதான்ப்பா. அவருக்காக ஒருவேளை விலகி இருப்பாப்பா, சில சூழ்நிலைகளால பழைய வாழ்க்கைக்கு போயிருப்பாப்பா. இன்னைக்கு நான் உங்களுடைய காலத்துல மறுபடியும் வருகிறேன்ப்பா. இன்னைக்கு I return to you. நீங்க நான் திரும்பி வருகிறேன்ப்பா. இயேசுப்பா என்னுடைய பாவ வாழ்க்கை எல்லாம் உண்மைதான்ப்பா, நான் பாவம் செய்ததெல்லாம் உண்மைதான்ப்பா. இதயத்துல இருந்து அப்பா நான் அது மாறணும்ப்பா. இயேசுப்பா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை மாறணும்ப்பா. என்னை மாற்றுங்கப்பா. முழுவதுமாக என்ன உங்களுடைய கரத்துல தருகிறேன். சொல்லுங்க, அவருடைய கரத்துல ஒப்படைங்க. இன்னைக்கு நீங்க ஒரு மாற்றம், ஒரு மனம் மாறுதல் உண்டாகணும். மூன்றாவது, பிரித்தெடுக்கப்படணும். அவருடைய கரம் உங்கள் மேல் அமரணும். நீங்க அவருடைய வாயை போல இருந்து எல்லா காரியங்களும் நடப்பிக்கிறவர்களாக மாறணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை அதற்காக அழைக்கிறார். எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும்
கர்த்தர் உங்களை மாற்றம் பண்ண விரும்புகிறார். இந்த காலையில் உங்களை சீர்படுத்த விரும்புகிறார். உங்களை நிலைநிறுத்த விரும்புகிறார். அவர் உங்களை மாற்றி விரும்புகிறார். காலை வேளையில முழுவதுமாக அர்ப்பணித்து இயேசுவினுடைய வாழ்க்கையுடைய கரத்தில் தருகிறாப்பா. இயேசுவினுடைய வாழ்க்கை உங்களை கரத்தில் தருகிறாப்பா. இயேசுவினுடைய வாழ்க்கை உங்களை கரத்தில் தருகிறாப்பா. இயேசுவை நான் பண்ண பாவங்களை மன்னிங்கப்பா. இன்னைக்கு நான் மனம் திரும்புகிறாப்பா. இயேசுவை இன்னைக்கு நான் மனம் மாறுகிறாப்பா. உங்களுடைய கரத்துல வருகிறதற்காக என்ன முற்றிலுமாக தருகிறாப்பா. ஓ ஹalleluya hallelujah 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 hallelujah. ஓ ஆமென் அப்பா. சோத்ரம் 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 அப்பா. ஓ ஹalleluya hallelujah.